பொம்பளைகளுக்கு கூட்டமா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஓட்டு போட்டுட்டு ஓடி வந்துரு, வெயில நிப்பாட்டி விட்டுருவாங்க. சரிட்டி, நீ சீக்கிரம் வந்துரு, நேரம் ஆக்கிட்டு இருக்காத. எனக்கு அங்க நேரம் ஆயிட்டுன்னா சரியா? சீக்கிரம் வந்துரு, யாருக்கு ஓட்டு போடணும்னு பார்த்து போடு. அவ கூட சண்டை இவ கூட சண்டைன்னு நொட்டம் கொட்டிக்கிட்டு பாடக்கூடாது, சரியா? நல்லா யோசிச்சு நல்லவனுக்கா ஓட்டு போடு. என்னத்த நல்லவனுக்குங்கிய? பழைய கவுன்சிலருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்களோ? அவரு சொன்னா கேளும். என்ன யோசிச்சு போடு சொல்லிட்டு நீங்க எங்கேயுமே விழுந்துடாதீங்க. ஏடி, எனக்கு யாரை பிடிக்குமோ அவியலுக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி, நீ கூப்பிட்டுட்டு சீக்கிரம் போ. இதைய வேற உள்ள கிடந்து ஒப்பாரி வச்சுட்டு எவளை எந்திட்டி கடப்புல கடக்கால் வளர்க்க படுத்தே கிடக்கணும், இல்லைன்னா போன பிடிச்சி தட்டிக்கிட்டு கிடக்கணும். எந்தி போ, ஓட்டு போடுறதுக்கு கிளம்புங்க. நீ முதல்ல அவியலை கிளப்பி விட்டுட்டு கிளம்புமா. ஒரு சொல்லி பேச்சுக்கு அடங்க மாட்டாளுவா. மூத்தவள இன்னும் அவிய அழுது முடிக்கலையா? ஆசைப்பட வச்சால தொட வச்சாலே நான் நிற்க வேண்டிய இடத்துல எவ்வளோ ஒரு கிடிக்காடு. எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன். இந்த பேர் எடுப்பாளுவா, எங்கே கொண்டு துணியை விட்டு அள வச்சிருக்காளுவா. நான் சும்மா தானே இருந்தேன், இவ்வளோ தானே எலெக்ஷனில் நில்லுன்னாள்வா. கடைசி எங்கே வரும்? சரி யாச்சி, ஒன்றும் இல்லாச்சி ஓட்டு போட வாங்க. ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். 100% ஓட்டு நம்ம ஊர்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க. என்ன எலெக்ஷன்ல இருந்து நீக்கிட்டு அவனு சொல்லிக்க. ஏன் ஓட்டு இப்ப ரொம்ப முக்கியம். அவளுக்கு ஓட்டு போடாது ஒண்ணுதான் எனக்கு ஓட்ட. சும்மா கட்டி. அம்மா, இன்னும் அழுது முடிக்கலையாச்சி. எந்திக்காச்சி ஓட்டு போட்டுட்டு வருவோம். அழுதுகிட்டே இருக்கவம்மா, எந்திக்கவே மாட்டுக்காவ. எவ்வளவு நேரம் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் தான் அழுதுட்டு இருக்கிறவர். யாருக்கனவே ஆஸ்பத்திரிக்கு நெஞ்சோயின் கொண்டு அங்கே கொண்டு பைசா போட்டு வந்தாச்சு. சரி ஏடி, நீயும் தங்கச்சியும் சேர்ந்து ஓட்டு போட்டுட்டு வாங்க. நான் ஆச்சியை கூட்டிட்டு நான் அங்கே வரேன். மத்தியானம் தாண்டி போறோம்மா. ஒரே கஷ்டமா இருந்துச்சு, நிறையா இருக்கிறதுக்கு கூட்டமா இருக்கும். அங்கே மத்தியானத்துக்கு மேலே போறேன். ஏட்டு நான் ஓட்டு போடாதே சொல்லிட்டு ஓட்டு போடுறது. ஏட்டு என்ன எங்க கொண்டு உட்காந்து வந்துருக்கு. ஓட்டு ரொம்ப முக்கியம். வாட்டு யாச்சி, எல்லாரும் ஓட்டு போடணும். நீங்க எந்திக்க முதல்ல வாங்க. கிளம்பிட்டு வக்கனை பேசுவா, வக்கனை போ, கிளம்புங்க. தள்ளு யாச்சி வாங்க. யாராவது கூட்டம் வந்து நான் சிறையா இருக்கும். வெயில்ல வருஷ கிடக்க நிப்பாட்டி விடுவாவ. தண்ணி நினைக்காத சிறையா இருக்கும். வாங்க போவோம். ஏமா நீ வா, ஆச்சி வருவாவ. யாச்சி, எலெக்ஷன்ல நிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமாச்சு. எத்தனை பேர் நிக்கணும்னு ஆசைப்படுவா. எல்லாரும் நிக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஓட்டு தானே போடணும். போட்டுட்டு போயிடும். வாங்க. ரொம்ப போட்டு இதை போட்டு நினைச்சு மனசுக்கு வேதனைப்படாதியா. மனசு ஆறவே. சரி நீங்க அங்க காலுக்கு வாங்க. ரூமுக்குள்ள கிடக்காதிய. வாங்க. எப்படி இருந்த என்ன இப்படி கொண்டு அளவு விட்டுட்டாள். ஆமா டீச்சரு, ஆமா உங்க அன்னைக்கு தான் ஓட்டு போட சொல்லிட்டு இருக்கேன். மகேஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ல. எங்க அம்மா இந்த எலெக்ஷனுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுதாவ தெரியுமா? எங்க அம்மா சேச்சிட்டாவன்னு வையே. ஏடி டும் 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 டொமாட்டோக்கா அதென்ன சொல்லுவாரா? ஏடி சேக்க போறது நம்ம அத்தை தான். சிச்சி எங்க அத்தை தான். உங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. வேற யாரும் ஜெயிக்க மாட்டாவ. புரிஞ்சுவா மகேஷ்? சரி நான் வைக்கட்டுமா? ரொம்ப நேரம் பேச முடியாது. எங்க அம்மா ரொம்ப பிஸியா இருக்கவல்ல. என்னையும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாவ போன்ல. அப்ப பிசின்னு வந்தா எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாவ. நடக்க இருக்கவே நடக்காம ஆக்கிடுவோம். சரி நான் வைக்கட்டுமா? வைட்டி யாச்சி, கடிகார சின்னம் கிளாக்குக்கு தான் போடணும். சரியா? 8வது இருக்கு. எனக்காண்டி இந்த மகேஷ் எவ்வளவு கஷ்டப்படுதா. இது தெரியாம அவனை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். எங்க அம்மிட்ட சொல்லி ஒருக்க நாயெல்லாம் பின்னாடி கடிக்க வச்சுட்டேனே. மகேஷ் சாரில. எப்படியோ எங்க மம்மி ஜெயிச்சிட்டா போதும். ஏட்டி அக்கா, மகேஷுக்கு ஆளுக்கு அம்மா இருக்கவல்ல, அவியலுக்கு ஓட்ட போடுவோம். சரியா? ஆச்சிக்கு காதுல விழுந்துடாம. ஏட்டி அவியலுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டோனாயி மகேஷ் நம்மள பெரிய ஹோட்டல்ல கூட்டு போய் ட்ரீட் வைக்கன்னு சொல்லியிருக்கான். எனட்டே அதான் சொல்லியிருக்கான். ஜெயிச்ச உடனே இரானில போய் மந்தி பிரியாணி வாங்கி தர சொல்லியிருக்கான். அதனால என் ஓட்ட அவியலுக்கு தான். ஏச்சி அழாதியே ஆச்சி. ஏச்சி எவ்வளவு நேரத்துக்கு இருந்து அழுதுகிட்டே இருப்பிய? போட்டு விடுங்க. அழுது என்ன தாவ போகுது? பரவாயில்ல, எந்திங்க வாங்க ஓட்டு போட்டு வருவோம். இல்லட்டு நான் ஓட்டு போடுவ மாதிரியா? இல்லட்டு நம்பி ஏமாந்துட்ட முட்டி.
இந்த கவுன்சிலர் எடுவட்டு சிரிக்குமா எடி அவன் நமக்கு என்ன ஏமாத்துடா அந்த வியாதி எடுப்பா கையெழுத்து வாங்கலைன்னா எலெக்ஷன்ல நின்றுருவா முட்டி சரி அதான் முடிஞ்சு போச்சுல எந்திங்க ஆச்சி இருந்து எவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருப்பிய பாவண்டாச்சி கடுங்காப்பி போட்டு வரட்டுமா எவ்வளவு நேரம் அழுதுக்கு வயசான காலத்துல ஆச்சி யார் இது ஆச்சியா இது யாருடி ஆச்சி யாரு ஏய் அம்மா என் பேட்டி மாறுவட்டி என் கண்ணுவலா எங்க அம்மா எங்க டீ போனியா இத்தனை வருஷ மாட்டி இடி அங்க பாரு இடி நான் பார்த்தது இல்லட்டி இதுக்கு முன்னாடி வீழலாம் எத்தனை வருஷம் என்னைய தவிக்க விட்டுட்டா உங்க அப்ப அம்மா இன்னைக்கு தான் கண்ணு செஞ்சிருக்கா ஆச்சி இருக்காளா செத்தாளான்னு எவளாவது எட்டி பார்த்தேலா ஈமக்கான்னு பார்த்தேலாட்டி வாமக்கா நல்லா இருக்கியா வா 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 யாச்சுக்கு மோ வந்திருக்கான் ஏம்மா எப்படிமா இருக்க? அம்மா அம்மான்னு ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சாக்கும் இருக்காளா செத்தாளான்னு கண்ணு கட்டிச்சாக்கும் வாயில டக்கி வந்துடும் எங்க உன் கொண்டாட்டி சிரிக்கி அவளா எழுதுனு என்னைய விட்டுட்டு போனா ஏச்சி பிள்ளைல முன்னாடி என்ன ஆச்சி பேசிட்டு இருக்கிய சும்மா சொன்னேன் உன் பொண்டாட்டி இருக்க போய் தான் வந்திருக்கான் நல்ல பிள்ளையாங்க வா கேட்டியா சரி எங்க போனாவா நீ மட்டும்தான் வந்திருக்க வரமாட்டேன்ட்டாளா ஏம்மா இல்லம்மா அவன் வந்துட்டு இருக்க பேக்க எடுத்துட்டு வாராமா எங்களா பேருந்து இத்தனை வருஷம் என்னை பார்க்கணும்னு தோணிக்காளா அம்மா நல்லா இருக்கியாளா செயின்லாம் போட்டுக்க நல்ல வேலைக்கு போறியா எப்படி 1000 ரூபா போட்டு விடுவேன் அதோடு முடிஞ்ச அம்மைக்கு சவகாசம் எப்படிலாம் இருக்க எனக்கு கையும் ஓட மாட்டேன் காலும் ஓட மாட்டேன் பேச்சு பிள்ளைகளோடலாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா கிராய் எடுத்து வச்சுட்டு ஏட்டி பத்திராளி ஏட்டி அந்த இவன் கண்டிட்டு அப்புத்தூள் கடையில் போய் ஒரு காய்ச்சல பத்தாச்சு ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்து வருவியா உன் மாப்பிள்ளை வரம்பு வாங்கிட்டு சொல்லிட்டு சரி நல்லா இருக்கல ஆமா நல்லா இருக்கு அத்தாச்சன்னு வாரியே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுருவேலா அத்தை இருக்காளா போனாளான்னு எம்மா சும்மா போட்டுக்கிட்டு ஏமா நீ வந்த போன கதையெல்லாம் சொல்லுத ஏம்மா நான் ஒரு வேலை விஷயமா போயிட்டேம்மா இல்ல நீ கழுத்த விடல நல்ல அழுத்து அப்பா கொப்பன போல கழுத்து விடல நீ எட்டி அக்கா நல்ல பாசமா இருக்க பத்திட்டு இந்த மாமா ஆமாட்டி இந்த ஆச்சி தான் யாச்சிக்கிட்டே இருப்பா பழங்கி பாம்போல கழுத்தெல்லாம் பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்குது பேரு வேலை வீட்டுல வழுக்கல ஏம்மா நான் அங்க வேலைன்னு ஒரே அழிச்சுட்டு பாரு புதுசா செயின்லாம் எடுத்துருக்கேன் பாரு கழுத்த பாரு நல்ல வேலை பார்த்துக்கோமா நான் 10 நாள் லீவுக்கு நான் வந்திருக்கேன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு இங்கே தான் இருப்பேன் ஆமாக்கா இந்தாங்க எக்கா நீங்க தான் பத்திரக்காளி அக்காவா எக்கா இந்தாங்கக்கா உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் எனக்கு என்னத்த பிளாக் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிய எட்டி நமக்கு தான் என்னக்கல புடிங்க எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் ஐயே இதெல்லாம் நான் என்னத்தை எதிர்ப்பது எனக்கு எதுக்கு மாமியார் இருக்காங்க எனக்கு வாங்கிருக்கிய வாங்குதல பாரு அம்மா என்னதுன்னு தெரியாம வாங்க வந்து செய்யலாம்ல இல்லக்கா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மாப்பிள்ள சொல்லுவாங்க நீங்க இருக்க போய் நம்பிக்கையில தான் என் மாமியார் பத்திரமா இருக்காவ நீங்க இல்லைன்னா நாங்க என்ன கஷ்டப்பட்டிருப்போம் மாமியாருக்கு நினைச்சே நாங்க பாதி வந்திருப்போம் பரவாயில்ல எங்க சின்ன அன்பளிப்பு பிள்ளைகளுக்கு சாக்லேட்டு பண்டம் பிஸ்கட்டு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு வச்சுக்கிடுங்கக்கா ஐயே எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் எமக்கு போங்க அக்கா கூட விளையாடுங்க போங்க போங்க அக்கா கூட விளையாடுங்கம்மா எல்லாம் பொண்டாட்டியால வாங்கியிருக்கா ஐயோ பாவத்துல அவளை என்ன கிளிச்சோ எனக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்க பாருல நல்ல பிள்ளைதான் பத்தியா பரவாயில்ல பிடிச்சதான் பிடிச்ச நல்ல பிள்ளையா பிடிச்சனால பரவாயில்ல கொஞ்சம் தப்பி போற எங்கேயோ உள்ளவ எவளையாவது பிடிச்சிருந்தா என்ன ஆயிருப்ப நல்ல மருமா கிடைச்சிருக்கா எனக்கு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்ப 10 நாள் உங்களுக்காண்டி நாங்க வந்திருக்கோம் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுட்டு இனி நாங்க இங்கதான் இருப்போம் 10 நாள் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு தான் போவோம் ஐயோ நான் என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் வாங்கி வைக்காம இருந்தேன் என் சந்தோஷத்தை நான் எப்படி சொல்லதுக்குன்னு தெரியலையே என்னத்தை வாங்குறதுக்கு கையோட மட்டும் கால்விடைய பற்றாடி எல்லாம் வாங்கிட்டு சொல்லிட்டு ஏம்மா சும்மா இருமா ஒண்ணு வாங்கடப்பா வீட்டுக்கு போவோம் ஐயோ அக்கா ஏம்மா திராளி அக்கா ஐயே இவ யாரு தள்ளு ஐயா யாமட்டி ஆடாம பாட்டு சொல்லிட்டு யா என்னத்து கொடுத்து ஒப்பறிவிக்க யாச்சி என்னக்கிதா மாப்பிளைக்கு என்னாச்சு எங்க விழுந்துட்டாரா ஐயோ வாட்டு போட்டல இப்படி என்ன நடந்தது என்ன மன்னிச்சிருங்க ஜி யாச்சி வாட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து போலீஸ்ல புடிச்சிட்டு போடாவல்ல என் மாப்பிள்ளையும் மாமியார் சேர்த்து நொத்துட்டா வச்சு ஐயோ வீட்டு கண்ட போல சரி அப்போ உன்னை அடிச்சதுக்கு இவ மூஞ்சி முறையில வீங்கி இருக்கு இவளுக்கு என்ன மாப்பிளையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டாருக்கா ஒரே அடி கிறங்கிட்ட கதை
பேக் எடுப்பன எட்டி ஆம்பளைல டாட்டி வந்து திருப்பி குட்டு கலக்கல பண்ணிருக்கேன் அழுவிக்கிட்டு. சையே சரி ஒண்ணு இல்ல அழாதியோ. இது என்ன செய்ய தப்பு பண்ணிருக்கே அதனால வாங்கிருக்கே வேற என்ன செய்யுதுக்கு எதுவும் சொல்லவும் முடியாது. நம்ம மேல எல்லாம் தப்பு இருக்குது. மன்னிச்சிருங்க ஆச்சி, தெரியாம உங்களை எதிர்த்து நின்னுட்டேன். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையாயி போச்சு. சரி போட்டு மன்னிச்சுட்டமட்டி. நானும் உன்னை அப்படி சொல்லிருக்க கூடாது. கூட மாடத்தின வருஷம் இருந்துட்டு நானும் தப்பா சொல்லிட்டு என்னைய மன்னிச்சிரு சரியா? அதான் இதுல இருந்து என்ன தெரியுமே, வாட்டுக்கு பைசா கொடுத்து சேர்க்கணும் நினைச்சது தப்பு. குறுக்கு வழியில சேர்க்க கூடாது. நல்ல வழியில சேர்க்கணும் நினைக்கிறதுதான் கரெக்ட். குறுக்கு வழியில சேர்க்கணும் நினைச்சு கடைசி நமக்கு தான் அது அழிவை தந்திருக்கு. என்னதான் பணத்தை கொடுத்து ஓட்டு போட நினைச்சாலும் அதுவும் நினைக்கக்கூடிய ஆளுகளுக்கு தான் ஓட்டு போடும். பணம் தான் செலவு. சரி என்ன செய்யுதுக்கு போட்டு விடுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட போவோம். ஆமாம்மா, நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறத வச்சு தான் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு வருவோம். ஆமா என்னங்க ப்ரூனோ எங்க? ப்ரூனாவா? ஆம்பளை பேர் உண்டு மேல உனக்கு அதுக்கு தூக்கிட்டு வராம விட்டுருக்க பச்சை பையல. ஐயையோ, நான் வரக்கூடிய அவசரத்துல ப்ரூனோவை கார்லயே விட்டுட்டு வந்துட்டேனே. பிள்ளைய கார்ல விட்டுட்டு வந்துட்டேனாங்க. இல்லக்கா ப்ரூனோனா பிள்ளை இல்ல. ஐயோ ப்ரூனோ நான் போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஓ ஓ ஓ ஓ